सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझान स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி அவ்யக்தவாணி வட்டிலம். இன்னைக்கு எபிசோட் 20 ரகசியாந்தர் அந்திம் அத்தியாய். ஓம் சாந்தி. ஸோ வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப டயர்டாகி வெறுப்பாகி தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாராம். அதனால் அவர் என்ன பண்ணார், என்ன யோசிச்சாருன்னா ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாராம். ஆனால் அப்புறம் யோசிச்சாராம், ஒருவேளை மலை உச்சியிலேருந்து குதிச்சு ஒருவேளை தப்பிச்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது. சரின்னு அவர் கீழே நதி இருக்கிற இடமா பார்த்தாராம். ஒருவேளை அதில் தப்பிச்சுக்கிட்டாலும் இந்த நதியில் விழுந்து மூழ்கி இறந்து போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிச்சாராம், அதுலேயும் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது. அப்போ கையில் ஒரு கயிறு வச்சுக்கலாம், அந்த கயிற்றுல தூக்கு போட்டு இறந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணார். அப்புறம் யோசிச்சாராம், ஒருவேளை அதுலேயும் தப்பிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது. இப்போ கையில் கொஞ்சம் மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வச்சுக்கிட்டாராம். ஒருவேளை அதுலேயும் தப்பிச்சுக்கிட்டா இந்த மாதிரி இறந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு, ஏன் எல்லாத்தையும் ஒரே இதாக பண்ணா என்ன அப்படின்னு. அவர் சொன்னார். அதுக்கப்புறமும் யோசிச்சாரா, கையில் ஒரு பிஸ்டாலும் வச்சுக்கலாம், இல்லை தப்பிச்சுக்கிட்டா அதை வச்சு சுட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஒரு மலை உச்சிக்கு போகிறாரு. அவர் கழுத்தில் அந்த தூக்கு கயிறு போடுறாரு, மண்ணெண்ணையும் ஊற்றிக்கிறாரு. அப்புறம் பிஸ்டாலால் ஃபஸ்ட்டு அவர் மேலே அந்த நெருப்பை போட்டு பிஸ்டாலால் சுடுறாரு. சுடும்போது அந்த குறி தப்பி அந்த கயிற்றுல பட்டுருது. அதுலேருந்து அந்த கீழே தண்ணியில் விழுந்துடுறாரு. அந்த நெருப்பும் அணைஞ்சு போயிடுது. அப்புறம் அவர் எப்படியோ வெளியே வந்துடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு போகிறார், இந்த மாதிரி நான் போகிறேன். ஃப்ரெண்டு எதுவும் ரியாக்ஷன் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் நிறையா துக்கம் இருக்குது. அவரும் சும்மா தான் இருந்தார். அப்புறம் இவர் தண்ணியில் தப்பிச்சு வெளியே வந்துட்டாருன்னு கேட்டார், என்ன ஆச்சுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நல்லவேளை எனக்கு நீச்சல் தெரிஞ்சது, அதனால நான் வெளியே வந்துட்டேன், இல்லாட்டினா நான் இறந்துருப்பேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி உலகத்தில் நாலாப்புறமும் எல்லாரும் ஏதோ ஒரு துக்க வலி வேதனையில் தான் இருக்காங்க. மனிதன் ஒன்று அந்த பழசு நடந்து முடிஞ்ச அந்த சுமையை சுமந்துட்டு இருக்காங்க, இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள சத்தியம். இன்னைக்கு மனிதன் இந்த மாதிரி தான் கவலையில் மூழ்கி துக்கத்தில் மூழ்கி இருக்கான். பாஸ்ட்டுக்கான அந்த நினைவுகள், அந்த சுமைகள், வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அதோட சுமையில் அமுங்கி இருக்கான். இல்லை எது நடக்கலையோ லைஃப்பில், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு, இப்படி ஆயிட்டா என்ன, அப்படி ஆயிட்டா என்ன, அந்த கவலையில் இருக்காங்க. இப்போ முழு வாழ்க்கையும் இப்படி தான் போகுது.
ஒரு தெரியாத பயம், இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு இல்லாத ஒரு பயம், அதில் தான் வாழ்க்கை ஓடுது. ஸோ இன்றைக்கி அவ்யக்தவாணி 2686, இது வந்து சாதனாவோட 20வது நாள். எந்த அவ்யக்த முரளி படிக்கும்போது புரிஞ்சுக்கணும், அதில் ஒரு ரகசியம் இருக்குன்னு, அதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. படிக்கிறதுக்கான லட்சியம் என்ன வைக்கணும்னா, எனக்கு ஏதோ இதுலேருந்து கிடைக்க போகுது, ஒரு சீக்ரெட் எனக்கு கிடைக்க போகுது, அந்த ரகசியம், அந்த சீக்ரெட் வந்து என் வாழ்க்கையில் உள்ள அந்த மிஸ்ட்ரியை திறக்க போகுது, அந்த கவலையை, அந்த துக்கத்தை, அது எல்லாத்தையும் திறக்க போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி பாபா என்ன சொன்னார், யாரை பார்க்குறாரு இன்றைக்கி முரளியில்? பேஃபிகர் பாஷா, கவலை இல்லாத மகாராஜாவை பார்க்குறாங்க. ஸோ பாபா வந்து இன்றைக்கி ஒரு விசித்திரமான சபையை பார்க்குறாரு. இங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க, எந்த ஒரு கவலையும் இல்லை, எல்லா கவலையிலேருந்து விடுபட்டு, எல்லா துக்கத்துலேருந்து விடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சபையை வந்து பாபா பார்க்குறார். பேஃபிகர் பாஷாவுடைய சபை இது சாதாரண சபை இல்லை. ஸோ இன்றைக்கி முரளிலேருந்து 5 ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னது, என்ன நீங்கள் தலையில் போட்டிருக்கீங்க? ஒரு கிரீடம் இருக்கா, இல்லை குப்பை கூட இருக்கா? ஒரு பிக்சர் உங்கள் முன்னாடி வைங்க. ஒரு பிக்சர் வந்து உங்கள் முன்னாடி வரீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு பிக்சரில் வந்து ஒருத்தர் தலையில் கிரீடம் இருக்குது, ஒருத்தர் தலையில் வந்து குப்பை தொட்டி இருக்குது. எது வந்து உங்களுக்கு பிடிக்குது? நான் இதில் எதாக இருக்கேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த கூடையில் என்ன இருக்குது, குப்பை தொட்டியில் என்ன இருக்குது? பொறுப்புங்கிற அந்த இருக்குது. பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட தனிப்பட்ட மற்றும் வேலைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. வேறு என்னெல்லாம் இருக்குது? எது நடந்து முடிஞ்சிருச்சோ, இல்லை எது இன்னும் நடக்கவே இல்லையோ, அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கோம். வேறு என்னெல்லாம் பார்த்தாரு? வேஸ்ட்டு, நெகட்டிவு, குற்றமனப்பான்மை, கவலை, ஃபிகர், சிந்தா, இதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசில் உள்ள துக்கத்தை மற்றவங்களுக்கு சொன்னால் அந்த துக்கம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய வாட்டி என்ன ஆகுது, அது இன்னும் அதிகமாகிடுது. யாருக்கு நீங்கள் அந்த விஷயத்த சொல்கிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு படம் உங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு படத்தில் நீங்கள் வந்து கிரேடாக அணிஞ்சிருக்கீங்க, இன்னொரு படத்தில் அந்த குப்பை தொட்டி உங்கள் தலை மேலே இருக்குது. அப்போ எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்கள் யாராக இருக்கீங்க? உங்கள் டஸ்ட்பினை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த கூடையை செக் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளார என்ன இருக்குது, என்னென்ன கவலையெல்லாம் இருக்குது. உண்மையாலே அது கவலைப்படுறதுக்கான விஷயம் தானா, ஜஸ்ட் ஒரு பிரம்மை தானா? உடலுக்கான நோய் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதோ ஒரு ஜிம்மைதாரியாக இருக்கலாம், உடம்பு டயர்ட் ஆகிறது இருக்கலாம், உடம்புக்கான சில விஷயங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் என் புத்தி மாற்றிட்டுருக்கா? அது வந்து கிரீடா நீடா, அதாவது அது உண்மையிலே தேவையான ஜஸ்ட்டு பேராசை தானா? அது வந்து நம்ம பார்க்கணும். எதெல்லாம் நம்ம தேவைன்னு நினைக்கிறோமோ அது உண்மையிலே பேராசை தான். எங்கே பேராசை இருக்கோ கிரீடு இருக்கோ, அது ஏன்னா கிரீடு பேராசையும் ஒரு விகாரத்தில் தான், விகார கணக்கில் தான் வருது. ஸோ அப்புறம் எங்கே விகாரம் இருக்கோ அங்கே மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அப்போ எப்போல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ, ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக ஒரு அமைதி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதோ, அப்போ புரிஞ்சுக்கோங்க அங்கே விகாரம் இருக்குது. ஏன்னா விகாரத்தோட சுபாவமே அதுதான், நமக்குள்ளார அந்த மாதிரி ஒரு அன்ஈஸி ஃபீலிங் கொண்டு வருது. விகாரம் வந்த உடனே உள்ளார ஒரு விதமான பேச்சேனி ஆயிடுது. எப்படி ஒரு ஆறு, ஒரு நதி இருக்குது, இல்லை ஒரு குளம் இருக்குது, ஒரு குளத்தில் யாரோ தண்ணி தூக்கி போட்டால் எப்படி அது டிஸ்டர்ப் ஆகிடுது. அந்த மாதிரி இது வந்து அன்பா காமமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எதை நம்ம அன்புன்னு சொல்கிறோமோ மேபி அது வந்து விகாரமாகவே இருக்கலாம், காம விகாரமாக இருக்கலாம். அதை நம்ம வந்து அன்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்பில் வந்து எந்த விதமான ஹல்ச்சலும் கிடையாது. ஆனால் இந்த வாசனால இந்த காம விகாரத்தில் நிறைய ஹல்ச்சல் இருக்கு. அன்பில் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆனால் அந்த வாசனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க், உங்களோட ஒரு படம் வரைங்க.
ஒரு படத்தில் வந்து நீங்கள் தலையில் கிரீடம் வச்சுருக்கீங்க, இன்னொரு படத்தில் தலையில் குப்பை தொட்டி வச்சுருக்க மாதிரி. அது கீழே என்ன இருக்கணும், நீங்கள் இதுலேருந்து கேளுங்க, நான் இது ரெண்டுலேயும் என்னவா இருக்கேன். இது இன்னைக்கான ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். இப்போ அடுத்த ஹோம்ஒர்க், இது வந்து பேஃபிகர் பாஷாவோட படம். இது குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் கலர் பண்ணும். பிளாக் அண்ட் ஒயிட் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக கலர் பண்ணுங்கள், இந்த பேஃபிகர் பாஷாவோட ஃபோட்டோ. ஸோ நீங்கள் படிக்கும்போது தனியாக ஒரு ரூம் இருந்ததுன்னா நல்லது. அப்படி இல்லையா, அதுக்குன்னு தனியாக ஒரு டேபிள் சேர் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லையா, கீழே உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படிங்க. ஆனால் ஸ்டடிக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட் இந்த யூனிவர்சிட்டியோடைய. அப்போ நம்ம படிக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக. எப்படி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஸ்டடிக்கும் டைம் கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏகாந்தத்தில் உட்காந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும். பெரிய பெரிய சிட்டி, பாம்பே, பூனே, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து லைப்ரரியில் வந்து ஏகாந்தத்தில் அபியாசம் பண்ணும். அங்கே வந்து எந்த புக்ஸும் கிடையாது. இன்றைக்குள்ள லைப்ரரிலாம் பார்த்தீங்களா, அங்கே வந்து எந்த புக்ஸும் இருக்காது. அது எப்படி இருக்குது, அங்கே வந்து சின்ன சின்ன செக்ஷன்ஸாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் போய் தனியாக உட்காந்து படிப்பாங்க. சின்ன சின்ன செக்ஷன்ஸ் அங்கே வந்து நிறையா ஒரு 300 பேர்கிட்ட உட்காந்து படிக்கலாம். அந்த மாதிரி அவங்க இப்போலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. டைமிங் வந்து 24 மணி நேரமும் திறந்துருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு ப்ளக் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லா படிப்பும் எப்படி இருக்காங்க, எல்லாம் ஆன்லைனில் தான், இந்த டேபு, மொபைல், லேப்டாப் அதில் தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். எல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து டீச்சர் சொல்லித்தராங்க, இவங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி லைப்ரரியில் உட்காந்து அவங்க புக்ஸ் வந்து அவங்க சொந்த புக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ உள்ள லைப்ரரியில் எந்த புக்ஸும் கிடையாது, நியூஸ் பேப்பரும் கிடையாது, ஜஸ்ட் சைலன்ஸ் இருக்கும் அங்கே. சில லைப்ரரி வந்து முழு நாளும் திறந்திருக்கும், சிலது வந்து நைட்டு வரைக்கும் மட்டும் திறந்திருக்கும். ஆனால் சாவி வெளியே இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள லைப்ரரியில் புக்ஸ் எதுவும் இல்லை, அங்கே அமைதியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் புக்ஸு, இப்போ லேப்டாப்பில் இந்த உங்கள் டேப்ல எல்லா புக்ஸும் வர ஆரம்பிச்சுது, அதை உட்காந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ உள்ள லைப்ரரி இருக்குது. அவங்க சாவி வெளியே வச்சிடுறாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உள்ளார உட்காந்து படிக்க வேண்டியதான். ஏன் படிக்கிறாங்க, ஏன்னா லைப்ரரியில் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. வீட்டில் உட்காந்து படித்தா என்ன ஆகுது, ரூமில் உட்காந்து படித்தா என்ன ஆகுது, அது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. கொஞ்ச நேரம் படிப்போம், அதுக்கப்புறம் டோலி தேட ஆரம்பிப்போம், இங்கே போவோம் அங்கே போவோம், யார் வராங்க யார் போகிறாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. வெளில போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பாங்க, மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லைப்ரரிக்கு வெளியே படிக்கிறதும் லைப்ரரிக்கு உள்ளார படிக்கிறதுலையும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லைப்ரரிக்கு வெளியே படிக்கிறதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதுலேருந்து வெளியே வர ரொம்ப டைம் எடுக்குது. ஒருவேளை லைப்ரரியில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் கூட உடனே இதாகிடும். லைப்ரரி உட்காந்து படிக்கிறோம், இப்படி தூக்கம் வர மாதிரி இருந்தால் கூட உடனே டக்குன்னு எந்திரிச்சிடும். அதே ரூமில் தூங்கிட்டோன்னா அது எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ லைப்ரரியில் தூக்கம் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையை கையால் பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே 5-10 நிமிஷம் தூங்குவாங்க. 10 நிமிஷத்துக்கு இருந்துச்சு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் சிட்டியில் லைப்ரரி இருந்தால் அந்த லைப்ரரி போய் சேர்ந்துக்கோங்க. இங்கே நம்ம எக்கியத்தில் கூட வயசான மாதாஸ்லாம் படிக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறீங்க, பெரிய ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் படிக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம படிக்கணும், ஸ்டடி அட்மாஸ்பியர் இருக்கணும். ஸோ மற்ற விஷயங்களுக்கும் எப்படி டைம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதுக்கும் டைம் கொடுக்கணும். அங்கே வந்து உங்கள் ரூமில் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. அங்கே அவ்யக்தவாணி புக் இருக்கணும், அது பக்கத்தில் பென்சில் இருக்கணும், ஒரு நோட் புக் இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த இடம் இருக்கணும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் பண்ணும். அதே பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், போர் ஆகிடுவீங்க. அதே பாபா வந்திருக்காரு, வருஷா கொடுக்க, காம சத்ரா, ஆதி மத்திய அந்த துக்கம் கொடுக்கக்கூடியது, நீங்கள் வீட்டுக்கு போகணும், தேகம் எல்லாத்தையும் மறந்துடணும், சம்மந்தம் எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபாவை மட்டும் நிலை செய்யணும். அதே சேம் விஷயத்தை கேட்டு 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 என்ன ஆகுது, மறத்து போய்ட்றாங்க.
அதோட பிரபாவமே ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டி, நவீனதா, ரச்சனாத்மகம் இருக்கணும், நியூனஸ் இருக்கணும், ஒரு புதுமை இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாம் 2வது விஷயம் என்னது, பேஃபிகர் பாஷாவோட ஒரு பிக்சர். 2வது காரியம் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் செரிமனி. அல்ல 2 விஷயம் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே சிவபாபாவுக்கு ஒப்படைச்சிருங்க. உங்கள் பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பொறுப்பையும் பாபாட்ட கொடுத்துருங்க. 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி, முரளியில் பாபா சொல்லியிருக்காரு, நான் நிமித் சேவாதாரி, நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ என்னுடைய வாழ்க்கை சேவைக்காக. நான் எதெல்லாம் பண்ணுறேனோ அதில் கண்டிப்பாக சூக்ஷ்ம சேவை இருக்குது. நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஏதோ செய்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு ஆத்மா ஹீல் ஆனால் கூட நம்ம சேவை வெற்றி அடைஞ்சிருச்சு. 1000 பேருக்கு சொன்னோம், 1000 பேர் சொன்னதில் ஒருத்தவங்க ஹீல் ஆயிட்டாங்கன்னா நம்ம சேவை வெற்றி அடைஞ்சிருச்சு. அவங்க இதயத்தில் புண்ணாயிருக்கு. நீங்கள் பண்ண சேவைனால அவங்க இதயத்தில் உள்ள அந்த புண்ணு சரியாயிடுச்சு. நம்மளுடைய திருஷ்டி மூலியமாக, விருத்தி மூலியமாக, வார்த்தை மூலியமாக, நம்மளுடைய அந்த டச் மூலியமாக அவங்க மனம் ஹீல் ஆயிடுச்சுன்னா நம்ம சேவை சஃபல் ஆயிடுச்சு. ஆனால் ஆத்மாக்கள் இப்போ ரொம்ப புண்பட்டு போயிருக்காங்க, ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே இருட்டு ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ ஆத்மாக்கள் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய எல்லா பொறுப்பு, எல்லா விகாரம், எல்லா பச்சாத்தாபம், எல்லா கவலை, வருத்தம் எல்லாமே பாபா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அதுக்காக என்ன பண்ணணும், உட்காந்து யோகா பண்ணணும். எப்படி சாப்பாடு நடந்துக்கிட்டேவா சாப்பிட்றோம், உட்காந்து தானே சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி யோகாவும் நம்ம உட்காந்தும் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த யோகா வார்த்தையை நீக்கிட்டு நினைவு, பாபாவுடைய ஆன்மீக உரையாடல், ஷேரிங், அந்த மாதிரி வேறு வார்த்தை போடுங்க. பாபா எல்லாமே உங்களுடையது, என்னோடது எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி 10 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்து முழு நாள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கண்ணை மூடிட்டு எல்லா பொறுப்பையும் பாபாட்ட கொடுத்துருங்க. ஸோ பாபா எல்லாமே உங்களுக்கு சமர்ப்பணம். அடுத்த 4வது காரியம் என்னது, டபுள் ஃபாரினர்ஸ் பிடிக்கும். டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு கம்பேனியன், இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் கை கோர்த்து நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து பாபா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வாக்கிங் போகும்போது யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அங்கே பேச்சு ஆரம்பிச்சிருது. மதுபன் எதுக்காக வந்தோம், பாபா கூட மறுபடியும் கனெக்ட் ஆகிறதுக்காக. அன்றைக்கி கூட சொன்னோம் ஆல்ரெடி கிளாஸில், ஒரு ஹோட்டலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, என்னுடைய ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட், இங்கே நல்லா ஏகாந்தம் கிடைக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏகாந்தம் உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா இங்கே ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க ஏகாந்தத்துக்காக. அப்போ அது என்ன ஏகாந்தமாகும், 1000 பேர் வராங்கன்னா எப்படி ஏகாந்தம்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி பட்டியில் வரீங்க, ஏகாந்தத்தின் அந்த சுவையை அனுபவம் பண்ணும். இங்கேருந்து அந்த ஏகாந்தத்தின் சுவையை அனுபவம் பண்ணும். அதுக்காக தனியாக நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள், நீங்கள் மற்றும் பாபா, வேறு யாரும் கிடையாது. தனியாக நடக்க ஆரம்பிங்க. ஸோ அது மாதிரி தனியாக நடக்க ஆரம்பிச்சிருங்க. மழை பெய்யுதுன்னா மலையில் கொடை இல்லாமல் நடங்க. எதுக்கு கொடை தேவை, ஒவ்வொரு மலை தொழிலையும் பிராணிக் எனர்ஜி இருக்குது. அந்த பிராணிக் எனர்ஜியை உங்களுக்குள்ளார ஃபீல் பண்ணுங்கள். ஸோ ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய சாப்பாடு அது நம்மளை நரிஷ் பண்ணுது. அது இந்த மாதிரி மலை வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த மலையில் நினைங்க, அதில் ஃபீல் பண்ணுங்கள், அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த இது பாபாட்டேருந்து வருது, அது மூலயமா என் கவலை, விகாரங்கள், பாவங்கள் எல்லாமே அழியுது. இது அன்பின் மலை, ஆனந்தத்தின் மலை, என்னோட நோய் இதெல்லாம் சரியாகுது. ஸோ அந்த மாதிரி சங்கல்பத்தை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக மலையில் நினைங்க, அது ரொம்ப நல்லது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. தனியாக வாக்கிங் பண்ணுங்கள், நீங்களே உங்கள்கிட்ட பேசுங்க.
ஏகாந்தத்தில் உட்காந்து பேசுங்க. எங்கே வாழ்க்கைய ஆரம்பித்தோம், ஓடி 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 இன்னைக்கு எங்கே வந்துட்டோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக, ஃபார் வாட் அப்படின்னு நீங்களே உங்கள்கிட்ட ஏகாந்தத்தில் அந்த கேள்வி கேளுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எந்த ஒரு கம்பேனியனும் தேவையில்லை. ஏஞ்சலிக் வாக் பண்ணுங்கள். இது கூட இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஏஞ்சலிக் வாக், ஒன்று ஏஞ்சலிக் மேக்கப். பாபா என்ன சொல்கிற, உலகத்தில் உள்ள மேக்கப் என்ன பண்ணுது, அது உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுது. ஆனால் இந்த ஃபரிஷ்தாங்கிற மேக்கப் உங்களுக்கு நன்மை பண்ணுது. உலகத்தில் எவ்வளோ சம்பந்தங்கள் இருக்கோ அதுக்காக பாபா 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. உலகத்தில் உள்ள சம்பந்தங்கள் எல்லாம் ஒன்று துக்கம் கொடுக்கும், இல்லை துரோகம் பண்ணுறாங்க, ஏமாத்துவாங்க. ஸோ பாபா கூட உள்ள சம்பந்தம் மட்டும்தான் இங்கே துக்கம் துரோகம் கிடையாது. மற்ற எல்லா சம்பந்தங்கள்லையும் அதில் வந்து துக்கம் தான் இருக்குது, சூக்ஷ்ம துக்கம் துரோகம் இருக்குது. யாரும் என் மேலே அன்பு வச்சுருந்தா கூட அந்த அன்பு என்ன ஆயிடுது, ஒரு சோர்ஸ் ஆஃப் இரிட்டேஷன் ஆயிடுது. ஒருத்தவங்க என் மேலே ரொம்ப கேர் பண்ணுறாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது என்ன ஆகுது, ஒரு விதமான இரிட்டேஷன் ஆகிடுது. குழந்தைங்க கூட அம்மா அப்பாட்டேருந்து இரிட்டேஷன் ஆகிடுறாங்க. பேம்பரிங், எக்ஸ்ட்ரா கேர், அது வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகிடுது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடைக்க மாட்டேங்குது. அம்மா அப்பாவே எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க, இது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கணும், மூச்சு வாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த பற்றுங்கிற அன்பு வந்து அவங்கள வந்து அவங்க மூச்சு வாங்க விட மாட்டேங்குது. உங்களுடைய குழந்தை வந்து உங்கள் குழந்தை கிடையாது, உங்கள் மூலியமாக வந்திருக்காங்களே தவிர அவங்க வந்து உங்களுக்குன்னு சொந்தம் கிடையாது. அவங்க வந்து உங்கள் மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க உங்களுக்காக கிடையாது அந்த குழந்தை. அது வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவங்க வந்திருக்காங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க எனக்கு நிறையா பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க, தைரியம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க. இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்தியாவில் வந்து சூசைட் ரேட், ஸோ ஏன் வந்து சூசைட் ரேட் குழந்தைக்குள்ளார அதிகமாகிட்டு போகுது. இப்போ கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா, ராஜஸ்தானில் கோட்டான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து காம்படிஷன் எக்ஸாம் படிக்க வராங்க. அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க பசங்களை அனுப்புகிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அந்த டியூஷன் ஃபீஸ் கொடுத்து அவங்க அனுப்புகிறாங்க. ஏன் என் பையன் இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆவான்னு. இது 2 தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது, அதை தவிர வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லார்ட்டையும் சொல்லி வைப்பாங்க, என் பையனை அங்கே அனுப்பிச்சிருக்கேன், வந்து டாக்டர் ஆவான் இன்ஜினியர் ஆவான் அப்படின்னு. ஸோ ஒருவேளை அந்த குழந்தை கம்மி மார்க் கிடைக்கிது இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன முகம் காமிப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்க்கு என்ன முகம் காமிப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லி வச்சுருவாங்க, என் பையன் அங்கே படிக்கிறான், அவன் வந்து இதாவான் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அங்கே உள்ள டெஸ்ட்டில் டாப்பராக இருந்தாங்க, மாக் டெஸ்ட்டில் அங்கே உள்ள டெஸ்ட்டில் டாப்பர் இருந்தாங்க. ஆனால் ஃபைனல் எக்ஸாமில் ஏதோ ஒரு கம்மி மார்க் வந்துடுது, இல்லை ஃபெயில் ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், ஸோ அவங்கள்ட்ட இப்போ அந்த பசங்கள்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிறது. ஸோ எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இந்தியாவில், இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ சூசைட் நடந்துகிட்ருக்கு, அந்த சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. ஸோ குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக விடணும். அவங்க வந்து உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே வரல. ஒவ்வொரு ஆத்மாவோட பாக்கியம் வந்து தனிப்பட்டது. அவங்கள வலுக்கட்டாயமாக வந்து பிரம்மகுமார் ஆகணும் பிரம்மகுமாரி ஆகணும்னு பண்ண அவசியம் இல்லை. அவங்க வந்து அது மாதிரி அவங்க அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக ஆக்குனீங்கன்னா எல்லாரும் ஆவாங்க, அவங்க மட்டும் ஆக மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஆத்மா பரமாத்மா ஆத்மா பரமாத்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரை கிடைச்சாலும் அவங்கள்ட்ட ஆத்மா பரமாத்மா அவங்கள வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவங்களுக்குள்ளார இந்த ஆத்மா பரமாத்மான்னு திணிப்பாங்க சில பேர், ஆத்மா பரமாத்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரதர் இங்கே வந்திருந்தார், அவர் அந்த மாதிரி தான் எல்லாரும் பிடிச்ச ஆத்மா பரமாத்மா. புதுசாக ஒருத்தர் இருந்திருந்தார் இங்கே மதுபனுக்கு, அவர் எல்லாரும் பிடிச்ச ஆத்மா பரமாத்மா அதே சொல்லிட்டு இருக்கறனால அவருக்கு அடுத்த நாள்லேருந்து அவர் என்ன பண்ணாருன்னா,
மதுபன் கேம்பஸ்குள்ளாரே வரல. அவர் இங்கே சிவியருக்காக எதுக்கோ வந்திருந்தார். அடுத்த நாள்லேருந்து அந்த கேம்பஸ்க்கு வெளியே தான் இருந்தார். உள்ளார வந்தால் யாராவது பிடிச்சி என்ன பரமாத்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த ஞானம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அவர் அதை கேட்டு அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டார். ஸோ அதனால் ஞானமும் நம்ம பார்த்து தான் சொல்லணும், ஓவர் டோஸ் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. இப்போதான் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. பீஸ் பார்க்கு, மியூசியம் இதெல்லாம் போயிட்டு வர்றாங்க. இங்கே ஓம் சாந்தி பவனுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பிடிச்சி நான் ஒன்று விட மாட்டேன், எல்லா ஞானத்தையும் சொல்லி தான் விடுவேன். அவர் சொல்லுவார், நான் ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டு தாங்க வரேன், நீ வேற எங்கேயாவது கேட்டிருப்பப்பா, ஆனால் நான் சொல்கிறதும் கேளு, நான் உனக்கு ஆத்மா பரமாத்மா சொல்கிறேன்னு அவரை பிடிச்சி முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்கிறது. ரொம்ப கருணை இல்லாமல் அவர் மேலே கருணை பண்ணுறோம். அவர் வேண்டான்னு நினச்சாலும் அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அந்த ஞானத்தை சொல்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி எந்த கம்பேனியனும் தேவையில்லை. ஸோ இந்த மொழியில் பாபா ராஜா பற்றி சொல்கிறாரு. ராஜானா என்னது, இங்கே ஒரு நியூமேனிக் ரெடி பண்ணியிருக்கோம். எம் மாயாஜித்னா மாயாஜித், அடுத்து பி பிரகிருதி ஜித். ராஜானா யாரு, MKP முக்தி கா பிரதீக். நீங்கள் அந்த மாதிரி எதாவது வேணாலும் பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுக்க. அவர் பிரகிருதி ஜித், எதிர் மேலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, மழை வெயில் குளிர் எதுலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, எல்லாமே என் ஃப்ரெண்டு. ஏன்னா இங்கே கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி எதாவது தவறாக சொல்லுவோம். மழை சரியில்லை, வெயில் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எது இருக்கோ எல்லாமே ஓகே, எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட். வெற்றிக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குன்னா, பிரகிருதி என்னோட ஃப்ரெண்டு மேலே ஜெயிக்கிறது உண்டா? ஸோ இயற்கை என்னோட ஃப்ரெண்ட், எப்படி இருந்தாலும் ஓகே. அடுத்து கர்மேந்திரிய ஜீத், உங்கள் கர்மேந்திரியங்க மேலே வெற்றி அடையணும். ஃபைனலாக மாயாஜீத், விகாரங்கள் மேலே ஜீத். இந்த ஈகோ இருக்குது, அதுலேருந்துலாம் விடுபட்டோம். இதெல்லாம் ராஜாவோட ஒரு டெஃபினேஷன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் ஒரு பிக்சர் வரைங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி. மூணாவது தனியாக நடங்க, அமைதியாக நடங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு நடங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் உள்ள மேக்கப் உங்களுக்கு நஷ்டம்தான் தரும். ஹெல்த் இஷ்யூ வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த ஃபரிஷ்தாங்கிற மேக்கப் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். ஸோ உலகத்தில் உள்ள மேக்கப்பால் என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. 21 விஷயங்கள் எழுதுங்க. வெளியில் உள்ள மேக்கப்னால என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இந்த மேக்கப்பில் என்ன இருக்குது, கெமிக்கல்ஸ் தான். பவுடராக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், வேறு என்னென்ன இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது, ஐலைனர் இருக்குது, மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் பாடி ஈகோ, இதுதான் நான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. அடுத்து ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி வந்துடுது. முடி வெள்ளையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம், அதில் டை அடித்து கருப்பாக்கிடுறோம். அப்புறம் யாராவது நம்மளை தெரியாமல் பார்த்துட்டாங்கன்னு வைங்களா, இவர் டை அடிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, நம்ம எங்கேயோ ஒரு மாதம் வெளியே போயிட்டோம், டைம் கிடைக்கல. அப்போ என்ன ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே முடி வெள்ளையாச்சு அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ஒரு டிபெண்டன்சி, ஒரு சைக்கலாஜிக்கல் ஹேபிட் இது. பாபா என்ன சொல்ல, நீங்கள் என்ன மேக்கப் பண்ணும், ஃபரிஷ்தா மேக்கப் பண்ணுங்க, திவ்ய குணங்களின் மேக்கப் பண்ணுங்க. அடுத்து பொல்யூஷன் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது கடலில் போடுறாங்க. அது மூலிமா என்ன ஆகுது, அங்கே உள்ள மீனுக்கு நஷ்டம் ஏற்படுது. அந்த மீன் அந்த பாலித்தீன் இதெல்லாம் சாப்பிடும்போது அதுங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. ஸோ எல்லா பிளாஸ்டிக்கும் எங்கே போகுது, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் எங்கே போகுது, கடலில் போகுது. அது அங்கே உள்ள மீன் வயிற்றில் போகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட முடிய மாட்டேங்குது, இறந்துடுது. ஸோ அதனால் கவர்மெண்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸில்
இந்த மாதிரி சில நிறைய மேக்கப்பில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ அது மூலியமாக எண்டோக்ரைன் இம்பேலன்ஸ் ஆகுது. அதுக்கு டைம் வேஸ்ட்டு. மேக்கப்பில் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது? 5 நிமிஷம் சொல்கிறாங்க, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அது பின்னாடி. இப்போ ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க 5 நிமிஷம் தான் இந்த மேக்கப் மட்டும் போட்டு வந்தது அப்படின்னு. ஆனால் அந்த 5 நிமிஷம் என்ன ஆகிடுது? அது 1 ஹவருக்கு மேலே ஆகிடுது. அடுத்து வந்து ஃபைனான்ஷியல் ட்ரெயின். எவ்வளோ வந்து இந்த மேக்கப்னால எவ்வளோ காசு வேஸ்ட் ஆகுது. அடுத்து கம்பேரிசன் ட்ராப் வந்து ஒரு விதமான ஃபால்ஸ் அட்ராக்ஷன், ஒரு இம்பியூர் வைப்ரேஷன் வருது. பாபா முரளியில் கூட சொன்னார், உலகத்தில் உள்ள ஆக்டர் அவங்க வந்து சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம். அவங்க காமெடி பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கலாம், அவங்கள அழவும் வைக்கலாம். ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப், அவங்க அழவும் வைக்கலாம் அவங்கள. ஆனால் அவங்க வந்து அவங்கள அஷரீரி ஆக்க முடியாது. இது வந்து அவ்வியக்த மகா வாக்கியம். அவங்கள சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம், ஆனால் அவங்கள அஷரீரி ஆக்க முடியாது. ஒரு அமெரிக்கன் ஆக்டர் அவருடைய வாழ்க்கையில் எழுதியிருக்காரு, நான் வந்து ரொம்ப சிரிக்கிறேன். ஏன் சிரிக்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா உள்ளார நிறைய துக்கம் இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக நான் சிரிக்கிறேன் அப்படின்னு. ஒரு மனுஷன் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகிறாரு. அவர் அங்கே போய் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, நான் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், ரொம்ப துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அழலான்னு தோணுது. அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாரு, நம்ம ஊரில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, அங்கே ஒரு ஜோக்கர் இருக்காரு, அவர் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. நீனும் அங்கே போனீங்கன்னா 3 மணி நேரம் அந்த ஷோ, நீ 3 மணி நேரம் நல்லா சிரிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஜோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜோக்கர் யாருன்னா, அந்த ஜோக்கர் நான் உலகத்தை சிரிக்க வைக்கிறேன், ஆனால் எனக்குள்ளாரே அவ்வளோ துக்கம் இருக்குது அப்படின்னு. உலகத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் உள்ளார வந்து ஒரு துக்கம் இருக்குது, ஒரு வலி இருக்குது. மனிதர் வந்து 2 காரணத்தால் சிரிக்கிறார். ஒன்று வந்து உண்மையான சிரிப்பு, அது நேச்சுரலாக இருக்கும். இன்னொரு சிரிப்பு என்னன்னா, துக்கத்தை மறைக்க வைக்கிறதுக்காக சிரிக்கிறாங்க, அது ஒரு விதமான சிரிப்பு. அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் லீக்கேஜ், எக்ஸசிவ் பாடி கான்ஷியஸ். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய பேர் வராங்க. காலையில் நான் இந்த பாபா ரூமில் போய் உட்காந்தா கூட சில பேர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான சென்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அங்கே அந்த மாதிரி பாபா ரூம்லேயே யோகாக்குன்னு உட்காந்துருக்கோம். அங்கே அவ்வளோ சென்ட்டு ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சிட்டு வந்தால் பரந்தாமத்துக்கு போனவங்க அங்கேருந்து தடாம்னு கீழே விழுந்துடுறாங்க இந்த ஸ்ப்ரேனால். அவ்வளோ ஹை ஸ்ப்ரே, அது அப்படியே மூக்கில் ஏறிடுது. அப்படியே அந்த மூக்கில் ஏறி, இப்போ தான் நான் பரந்தாமத்தில் அஷரரியில் இருந்தேன், இவங்க சென்ட் அடிச்சுட்டு வந்தோன்னே தடாம்னு கீழே விழுந்துட்டேன் மேலே இருந்து. அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வராங்க. ஸ்கின் ஏஜிங். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கின்ல சீக்கிரமாக வயசான மாதிரி ஆயிடுது, இல்லை பிக்மெண்டேஷன் ஆகுது, என்னென்னமோ ஸ்கின். அடுத்து வந்து ஹைட்ஸ் எமோஷன்ஸ். இந்த மேக்கப் வந்து நம்ம எமோஷன்ஸை ஹைட் பண்ணுது. அடுத்து வந்து எத்திக்கல் கன்சர்ன். ஏன்னா இந்த சில மேக்கப் ஐட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு அனிமல் மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, மிருகங்கள் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதை டைரெக்டாக மனுஷங்க மேலே யூஸ் பண்ணுறதா, ஃபஸ்ட்டு மிருகங்களை பிடிச்சி அதை கஷ்டப்படுத்துவாங்க, அது மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துக்கம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் மனித யூஸ்க்கு வராங்க. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது. இப்போ உள்ள ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க, ஏதோ மெஹந்தி போட்டிருந்தாங்களா, அது கெமிக்கல் மெஹந்தி தான், போட்டோன்னா அவங்களுக்கு ஏதோ ரியாக்ஷன் ஆகிடுச்சா, கையெல்லாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அப்புறம் அட்மிட் பண்ண வேண்டியதாக இருந்தது, அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகிடுது. அடுத்து வந்து ஆத்தென்டிக் கனெக்ஷன் டு இமேஜ். அவங்க ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. டெம்பரவரி க்ளோ, அதாவது மனசுக்குள்ளார ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பெயிண்டட் ஸ்கின் மாதிரி ஆயிடுது. அது வந்து என்னுடைய உண்மையான சொரூபம் கிடையாது, அது வந்து டெம்பரவரி பியூட்டி தான், நம்ம உண்மையான முகத்தை மறைச்சிருது.
அது கூட ஒரு பயமும் இருக்குது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நான் மேக்கப் போட்டிருக்கேன், இல்லை இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மேக்கப்புக்காக ஒரு 21 பாயிண்ட் இன்றைக்கி எழுதுங்க. இன்னொரு ஹோம்ஒர்க் இருக்குது, ஆன்மீக மேக்கப் கிட்ட போங்க. ஆனால் உங்கள் புத்தி அது பக்கம் போயிடும். ஃபவுண்டேஷன் என்னது, இது என்னது, அது என்னது, இது தூய்மைக்கானது. ஸோ மேக்கப்பில் அதிகமாக போகும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 5 ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். வேறு என்ன சொன்னார், யூரோப்பை பாபா சந்தித்தார். யூரோப் வந்து ஃபவுண்டேஷன் ஸோ சேவை பற்றி சொன்னார். முக்கியமான விஷயம் என்னது, பேஃபிக்கர் ஆகிடணும், சுமை இல்லாதவங்களாக ஆகிடணும், நிர்போஜ் ஆகிடுங்க, பேஃபிக்கர் ஆகிடுங்க, பாபாவுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருங்க. இது ஒரு விதி. இன்னொரு விதி என்னது, பாபா மட்டும் நான், வேறு யாரும் கிடையாது. இது 2 விதி தான் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு நிச்சயந்தாகிறது. ஸோ இன்னொரு நல்ல பாயிண்ட் பாபா சொல்லியிருந்தாரு, நான் எப்படி பாபா குழந்தை ஆனேன், எவ்வளோ நல்லா ஆயிட்டேன்னா. ட்ராமாவில் என்ன விளையாட்டு நடந்தது, நான் உலகத்தில் தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு இறைவன் கிட்ட வந்துட்டேன், எப்படி வந்தேன். ஸோ அதை பற்றி சிந்தனை பண்ணேன். ஸோ எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ட்ராமா, எப்படி நான் பாபா குழந்தை ஆனேன் அதை வந்து பாருங்கள். உலகத்தில் போயிட்டு இருந்தேன், எப்படி இங்கே பகவான் பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு பிரதர் வந்து அவர் டஸ்ட்பினில் ஏதோ இந்த ஞானமிரத் புக்கு கடந்து தான், ஏன்னா அது நல்லா இருக்கு படித்து பார்க்கலான்னு எடுத்து படித்து பார்த்தானா, அதுக்கப்புறம் அதை அப்படியே தேடிக்கிட்டு அட்ரஸ் தேடி பாபாட்ட வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டோரி இருக்கும், ஆன்மீக லைஃப் ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே சொல்லுங்கள், இல்லை பாபாவுக்கு சொல்லுங்கள். பாபா நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி வந்து மாற்றிட்டீங்க, உங்கள் சங்கத்தோட ரங் பட்டுருச்சு என் மேலே. ஸோ முரளிலேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுங்க, இல்லை நீங்களே வந்து முரளிலேருந்து ஹோம்ஒர்க் எடுத்து எழுதி போடுங்க, போஸ்ட் பண்ணுங்கள் குரூப்பில். அப்படி நீங்களே எடுக்க முடியலன்னா இங்கே சொல்லக்கூடிய ஹோம்ஒர்க்கை எழுதி குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும், SF4. பின்ன முதல்ல நடந்த பட்டியோட எக்ஸாம் வந்து இங்கே நடக்கும், காலைல 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். அது ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட். SF4 இது வந்து ப்ராப்பர் டெஸ்ட், ப்ராக்டிஸ் முன்னாடி பண்ணிட்டோம். ஸோ இந்த அவ்யக்தமொழி டேட்லாம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க. எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், எக்ஸாம் கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் ஸ்டூடெண்ட் லைஃப். கற்றுக்கிட்டே இருக்கணும், சின்ன குழந்தைங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், எல்லாட்டேருந்தும் கற்றுக்கணும். டைமிங் வந்து காலைல 6லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும்.